இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஆப்கி அதாலத், ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத் உங்களை வரவேற்கிறேன். நாட்டில் ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. 79 மினிஸ்டர்ஸோட ஒரு பெரிய கேபினெட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வரப்போறது இந்த புது கேபினெட்டோட ரொம்ப யங்கஸ்ட் ஃபேஸ். ஆமாங்க, இப்ப 73 வயசான எல்லாரை விட கலர்ஃபுல் ஃபாரூக் அப்துல்லா அவர்களை கரகோஷத்தோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் ஸ்மிதா குப்தா கிட்ட நாம அனுமதியை கேட்டு பெறலாம். அனுமதிக்கிறேன். இன்றைய வழக்க ஆரம்பிக்கலாம். வழக்கு ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா மீது. ஆப்கி அதாலத்துல டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா மேல உள்ள குற்றச்சாட்டு, அரசியல்ல இவருடைய பேரு நான் சீரியஸ். நான் ரிசர்ச் பண்ணப்ப எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. நீங்க சின்ன வயசுல ரொம்ப சேட்டக்காரர். 10வது படிக்கும் போது நீங்க சிகரெட் பிடிச்சத அவர் பார்த்துட்டு உங்க அப்பா ரொம்ப அடிச்சாராமே. எங்க வீட்டில் எல்லாரை விட அதிகமாக அடி வாங்கினது நான் தான். ஒரு தடவை நான் சிகரெட் பிடிக்கும்போது அவர் பார்த்துட்டாரு. சின்ன வயசுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் தம் அடிச்சா நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு தோணுச்சு. அவர் என்னை பார்த்ததுக்கப்புறம் அவர் எப்படி அடிச்சாருன்னா, இன்ன வரைக்கும் நான் சிகரெட்டை பிடிச்சதே இல்லை. அப்புறம் நான் இன்னொரு தப்பு கூட பண்ணியிருக்கேன். அது நான் படிக்கட்டிலேருந்து இறங்கும் போது நடுவில் ஒரு வேலைக்காரன் இருந்தார். நான் அவரை முட்டாள்னு திட்டேன். எங்க அப்பா அதை பார்த்துட்டாரு. அப்புறம் தவறுதலா என்னோட கைப்பட்டு அவரோட தொப்பி கீழே விழுந்துருச்சு. 30 ரூபா சம்பளம் வாங்குறவர். எங்க அப்பா பிரைம் மினிஸ்டர். அவரு கொம்பை எடுத்து அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை ரூம்ல வச்சு அடைச்சிட்டாரு. ஏன்னா ஒரு தாயோட மனசு ரொம்ப மென்மையானது. எந்த அளவுக்கு அடிச்சார்னா என்னால் அதை சொல்லவே முடியாது. அப்புறம் அடிச்சு கிட்டத்தட்ட என்ன ஒரு 50 அடி தூரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. என் மூக்கில் இருந்தும் ரத்தம் வந்தது. அவர் நல்லாவே அடிச்சிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே இழுத்துட்டு போய் வேலைக்காரரோட காலில் விழ வச்சு இந்த தொப்பி எடுத்து அவரோட தலையில வையின்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னார். இவர் உன்னோட வேலைக்காரர், ஆனா அவரை திட்டுறதுக்கு உனக்கு உரிமையே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் மனிதர்கள்ல பாகுபாடு பார்த்ததே கிடையாது. அப்புறம் அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக நான் அல்லாவுக்கு நன்றி சொல்றேன். அப்புறம் நான் இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னா, என்னோட எதிரிங்க இன்னைக்கும் ப்ரொபகண்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபாரூக் அப்துல்லா நான் சீரியஸ். ஃபாரூக் அப்துல்லா மோட்டார் சைக்கிள்ல சபானா ஆஸ்மியை கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. இதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அந்த ஆக்ட்ரஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது பண்ணிருக்காரு, இது பண்ணிட்டாருன்னு. நிறைய பேரு அவங்களால முடிஞ்ச அவங்களால எந்த அளவுக்கு பழி சுமத்த முடியுமோ அந்த அளவுக்கு சுமத்திட்டாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு ரோஜாவை மனுஷன் புகழ்ந்தான்னா அதை பறிச்சே தீரணும்னு அவசியமே இல்லை. ரோஜாவை பாராட்டவும் செய்யலாம்ல. ஆனா என்னோட எதிரிங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு வேற வழியும் தெரியல. அதனால எவ்வளோ பழி சுமத்த முடியுமோ அவங்க இன்னமும் சுமத்திக்கிட்டு தான் இருக்காங்க. என்னை புதைக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் நான் என்னைக்கு செத்து போறனோ அன்னைக்கு எவ்வளோ பாராட்டுறாங்கன்னா அப்ப சொல்லி என்ன புண்ணியம். அதனால நான் அவங்க கிட்ட சொன்னேன், பாருங்க, எனக்கு நீங்க பாரத் ரத்னா இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதா இருந்தா சாகிறதுக்கு முன்னாடி கொடுங்க. செத்ததுக்கு அப்புறம் பூமாலையை மட்டும் கொண்டு வந்து போடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல போட்டாங்களா இல்லையா அப்படின்னு. நம்ம ஊர்ல செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஏதாவது கொடுப்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாராட்டுவாங்க. அவங்க உயிரோடு இருக்கும் போது அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அப்படி. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க ரஜத், நீங்க உயிரோட தான் இருப்பீங்க. நான் கிழவனா இருக்கிறதுனால போய் சேர்ந்துருவேன். ஆனா நீ பாத்துக்கிட்டே இரு, நான் போனதுக்கு அப்புறம் பாராட்டுகளோட பூமாலைகளும் வந்து போடுவாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. யார் என்ன அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க எல்லா இடத்துலயும் வந்து பாராட்டு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு பேப்பர்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, டாக்டர் ஃபாரூக் அப்துல்லாவோட லிஸ்டில் இந்த பேரும் இருக்கு, மல்லிகா ஷெராவத். பிரமாதம். இந்த ஃபாரூக் எவ்வளவு கொடுத்து வச்சோன்னு பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் அவங்களோட புக்ல ஃபாரூக்கை பத்தி எழுதி வச்சிருக்காங்க. அந்த பேப்பர்ல என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா அவர் மனசுல உள்ளத ஷெராவத் கிட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன எழுதியிருந்ததுன்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க, அவர் மல்லிகாவோட ஃபேன்,
அவர் மல்லிகா ஷெராவத்தை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. हजूर, ये न थी मेरी किस्मत कि विसाल यार होता, अगर और जिंदा रहते तो यही इंतज़ार रहता. நாங்கள் இதுவும் கேள்விப்பட்டோம், இந்த வயசில் உங்களோட ஸ்டைல் இதுதான்னு. ஒருவேளை பக்கத்தில் டிஸ்கோத்தை இருந்தால் டிஸ்கோவில் நீங்கள் தான் முதல்ல ஆட போவீங்கன்னு, சரிதானா? அங்க உங்க கேமரா இல்லைன்னா நான் கண்டிப்பா போவேன். அப்புறம் இதுவும் கேள்விப்பட்டேன், 72 வயசில் உங்களுக்கு திடீர்னு கிட்டார் வாசிக்கணும்னு ஆசை வந்துடுச்சான். அதாவது ஆமா, என்கிட்ட சைஃப் அலி கிட்டார் பல வருஷமா இருக்கு, ஒரு 30-40 வருஷமா இருக்கு. அப்புறம் எப்பவாவது எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அப்புறம் வாழ்க்கையில இந்த மாதிரி வாய்ப்புகள் எத்தனையோ இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல நான் லோவா இருப்பேன், அந்த சமயத்துல நான் கசில் கேட்பேன், இல்லைன்னா கிட்டார் வாசிச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அப்புறம் இதில் என்ன தப்பு இருக்கு? என்னோட மனசை கிட்டார் வாசிச்சுக்கிட்டே அப்படியே அப்புறம் மறுபடி நான் இளமை ஆயிட்டேன்னா என்ன தப்பு சொல்லுங்க பாப்போம். இதனால யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? கிட்டார் வாசிச்சேன்னா யாருக்கு என்ன பிரச்சனை? அந்த பேப்பர்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா, எப்படி சைஃப் அலி கான், கரீனா கபூர் சார், கிட்டார் வாசிப்பாங்களோ அதே மாதிரி உங்க இல்ல கரீனா. சார், நீங்க பாருங்க, அங்க அமெரிக்க நாட்டோட ஒரு பிரசிடென்ட் சார நீங்க பாருங்க, அவரு சாக்ஸாஃபோன் வாசிப்பாரு. யாரு? பில் கிளின்டன். அவரை எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒருவேளை ஃபரூக் அப்துல்லா கித்தார் வாசிச்சார்னா அவரை எல்லாரும் திட்டுவாங்க. நான் சித்தாரா வாசிக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஒரு உண்மை எங்ககிட்ட சொல்லுங்க, இந்த வயசுலயும் நீங்க ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கீங்களா, இல்ல உங்க வயசு தான் உங்களோட ரொம்ப பாருங்க, ரொமான்டிக்கா? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், வயசுக்கும் ரொமான்ஸுக்கும் சம்பந்தமே இல்ல. 100 வயசு ஆனா கூட ரொமான்ஸ் பண்ண முடியும். வயசானா என்ன பிரச்சனை? கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டு பார்க்கலாம், கண்ணாடி இல்லைன்னா பைனாகுலர் வச்சு பார்ப்பேன். இதுல என்ன இருக்கு? जिंदगी जिंदा दिली का नाम है, मुर्दा दिल क्या खाक जिया करते हैं. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வழக்கு தொடரும். அதுவரை சற்று பொறுத்திருங்கள், பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கும் அமர் அப்துல்லாக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் அவருக்குமா? ஆமா. வித்தியாசம் இதுதான், நான் 73, அவரு 38. இதுதான் பெரிய வித்தியாசம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துக்கு வந்திருக்கிறது புது கேபினெட்டோட புது சீஃப் மினிஸ்டர் டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா. அவர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா மீது உள்ள குற்றச்சாட்டு, அவர் குடும்ப அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டாக்டர் சார், இப்ப 2 குடும்பங்கள் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாரோட அதிகமான பவர் இருக்கு. ஒன்னு எம் கருணாநிதி அவரோட குடும்பம், அவர் முதலமைச்சர், அவர் மகன் கேபினெட் மினிஸ்டர், அப்புறம் அவருடைய மருமகன் கிராண்ட் மருமகன் கூட கேபினெட் மினிஸ்டர். 2வது ஃபாரூக் அப்துல்லா அவரோட குடும்பம். ஒரு பக்கம் உங்க மகன் முதலமைச்சர், நீங்க கேபினெட் மினிஸ்டர், அப்புறம் உங்க மருமகன் கூட உங்க கேபினெட்ல ஒரு மினிஸ்டர். இப்போ விஷயம் என்னன்னா, மக்கள் எலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க, நீங்க யாரையுமே திணிக்க முடியாதாங்க. ஒரு பிலிம் ஆக்டரோட மகன் இல்ல மக பிலிம் ஆக்ட்ரஸ் ஆனா நீங்க எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இண்டஸ்ட்ரி நடத்துவாரு, அவரோட மகளுக்கு அதை பத்தின அறிவு நல்லாவே இருக்கும். ஆனா இங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு தான் வரணும், நம்ம யாரையுமே கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. நீங்க மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஆகணும். மக்கள் முடிவு பண்ணாதான் உங்களால வர முடியும் அந்த போஸ்டுக்கு, வேற வழியே இல்ல. இல்ல டாக்டர் சார், எப்படி ஷேக் அப்துல்லா சார் உங்களை கொண்டு வந்தாரோ, அவர் உங்களை எலெக்ட் பண்ணதுனால நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி நீங்க உமரை கொண்டு வந்தீங்க, அவரை எலெக்ட் பண்ண வச்சீங்க, அவரும் பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாரு. அப்படின்னா யாருக்கு பேக்ரவுண்ட் இல்லையோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் பார்லிமெண்ட்டுக்கு 80ல தான் வந்தேன். அப்புறம் நான் பாலிடிக்ஸ்க்கு வந்தப்போ எங்க அப்பா சொன்னாரு, அதுக்குள்ள நீ போகவே போகாதன்னு தெளிவா சொன்னாரு. அது எப்படிப்பட்ட ஆறுன்னா, அதுக்குள்ள நீ இறங்கிட்டன்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஒன்று அந்த ஆத்தோட சேர்ந்து போகணும், இல்ல அந்த ஆத்தை எதிர்த்து போறான்னு. நான் என் மகன்கிட்டையும் அதான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, கண்ணா, இது எப்படிப்பட்ட இடம்னா, குடும்பம் தெரியாது, பசங்களை பார்த்துக்கவே முடியாது, பொண்டாட்டிய மறந்துருவ, வீடு வாசலை மறந்துருவ, காலையிலையும் சாயங்காலமும் நீ வேலை பார்த்தே ஆகணும்னு. அவன் பண்ணுவேன்னு சொன்னான். என்னோட லைன் இதுதான் சொன்னான். அப்ப நான் என்ன சொல்லுவேன்?
கூட்டிட்டு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா என்ன? அப்புறம் அவன் அவனோட கடமையை செஞ்சான், மினிஸ்டர் ஆனா. நீங்களே பாத்தீங்க, என்டிஏ கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருந்தான். அவனோட ரெக்கார்டை பாருங்க. காமர்ஸ் மினிஸ்ட்ரியில பண்ணான், அப்புறம் ஃபாரின் மினிஸ்ட்ரியில பண்ணான். ஒரு மனுஷனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியும்னா, அப்புறம் அதுல அவன் எந்த அளவுக்கு முன்னேற முடியும்னா அது அவனோட ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. எங்கிட்ட 17 பேரோட லிஸ்ட் இருக்கு. மீரா குமார் ஜெகஜீவன் ராமோட பொண்ணு, சல்மான் குர்ஷித் ஃபார்மர் ராஜபால் குர்ஷித் ஆலமோட சன் அவரு, தயாநிதி மாறன் சிஎம் கருணாநிதியோட மருமகன், குமாரி ஷைலஜா, சௌத்ரி தல்பீர் சிங்கோட பொண்ணு, ஜி.கே. வாசன் ஜி.கே. மூப்பனாரோட பையன், அழகிரி கருணாநிதியோட பையன், அஜித் மாக்கன் லலித் மாக்கனோட மருமகன், ஜோதிராஜ் சிந்தியா மாதவராஜ் சிந்தியாவோட பையன், ஜிதேன் பிரசாதோட பையன், பர்னீத் கௌர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அமரிந்தர் சிங்கோட ஒய்ஃப், துஷார் பாய் சௌத்ரி, அமர் சிங் சௌத்ரியோட, இப்படி லிஸ்ட் நீடிட்டே போகுது, முடியவே மாட்டேங்குது. 17 சொன்னீங்கல்ல, எனக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க. 543 பேரு அவங்களோட இந்த லோக்சபால இருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவங்க ராஜ்யசபால. ஒருவேளை 17 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்க ஏன் அதை அவ்வளோ பெருசா காட்டுறீங்க? இவங்கெல்லாம் பரம்பரையில வராங்கன்னு. அதுல சாதாரண மக்களும் கூட தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, 543 எம்பிக்கள் இருக்காங்க. அதுல 206 பேரு காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 17 பேரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி வழியில வந்தவங்க தான். அவங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ அரசியல்ல இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு கடவுளோட கருணை இருக்குன்னு. கடவுளோட கருணை இல்லாத வரைக்கும். கடவுள் தயவா இல்ல அப்பா அம்மா தயவா? இல்ல, கடவுளோட கருணை. அப்பா அம்மாவோட கருணை அப்புறம் தான் வரும். முதல்ல அந்த கடவுளோட கருணை தான் வரும். கடவுள் யாருக்கு கொடுக்க நினைக்கிறாரோ எங்க இதுல ஒன்னு சொல்லுவாங்க, وَإِزُّ مَن تَشَاءُ وَذِلُّ مَن تَشَاءُ. அவர் கொடுக்கிறவரு, நான் வாங்குறவன். யாருக்காக கொடுப்பாரோ அதை யாராலையும் வாங்க முடியாது. யாருக்காக அதை வாங்குறானோ அதை யாராலையும் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா மகன் மாமனார் மாப்பிள்ள எல்லாரும் ஒரே கேபினெட்ல இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததில்ல. அவங்க கேபினெட்ல தான் இருக்காங்க. நான் பக்கத்து அங்க கேபினெட்ல தான் இருக்கேன். அவரோட வேலை வேற, என்னோட வேலை வேற. அதாவது மக்கள் இதை பத்தி என்ன கேட்க விரும்புறாங்கன்னு கேட்போம். யாரு கேள்வி கேட்க விரும்புறீங்க? டாக்டர் சார், உங்களோட மகன் அமர் அப்துல்லா சிஎம் ஆனப்போ நீங்க ஒரு அழகான பாட்டு பாடுனீங்க. நான் என்ன விரும்புறேன்னா அதே மாதிரியான ஒரு அழகான பாடலை இங்க பாடணும்னு. ஆக்சுவலா அது அந்த டைம்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதனால பாட்டு பாடிட்டேன். என்னோட மகன் என்னை விட ரொம்ப முன்னேறி போவான். இன்ஷா அல்லாஹ் இவரோட ப்ரோக்ராமுக்கு இன்னொரு டைம் வருவேன். அப்போ உங்களுக்கு ஃபுல் பாட்டு பாடுறேன். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு டாக்டர் சார்? அந்த நேரத்துல அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனப்போ நீங்க முதலமைச்சராக விரும்பினீங்க. ஆனா ராகுல் காந்தி நிராகரிச்சிட்டாரு. இது போய், இது முழுக்க முழுக்க போய். நான் கண்டிப்பா முதலமைச்சராக விரும்பினேன். அன்னைக்கு நைட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது என்னோட வேலை இல்லைன்னு. மலைகள் மேலே ஏற முடியாது, எனக்குள்ள அவ்வளோ பலம் இல்லை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்ப அந்த முதன்மைய முன்னாடி கொண்டு போறதுக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு வாலிபன் தேவை. அப்புறம் விடிஞ்சதும் நான் என்னோட மனைவி கிட்ட சொன்னேன், என்னால நைட்டு தூங்கவே முடியலன்னு. என் பொண்டாட்டி கூட தான் இருந்தா. அவ என்கிட்ட கேட்டா, நீங்க ஏன் தூங்கவே இல்லைன்னு. நான் எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னேன். நான் ஏன்னு காரணம் சொல்லல. என் மனசுல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்தது. அது என்ன காரணம்னா, மக்களோட எதிர்பார்ப்பை என்னால நிறைவேற்ற முடியுமா இல்லையான்னு. அப்புறம் காலையில 8 மணிக்கு நான் என்னோட மனைவி கிட்ட சொன்னேன், இல்ல நான் சிஎம் ஆக மாட்டேன்னு. அப்புறம் 8:30 மணிக்கு என் மகன் வந்தான். நான் அவங்கிட்ட சொன்னேன், உமர் நீ தான் இனிமே சிஎம்னு. நீ இந்த பாரத மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ராத்திரி உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணி ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு. பாருங்க, கதைகளை எப்படி உருவாக்குவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே அவங்கவுங்க தரப்புல உப்பு போடுவாங்க, சில பேர் காரத்தை போடுவாங்க, பேர் மிளகு போடுவாங்க, சில பேர் மஞ்சள் போடுவாங்க. அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். கீழே ஒண்ணுமே இருக்காது, ஆனா அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது நம்ம ஆளுங்களோட பழக்கம். அப்புறம் நான் ஒரு பதவியில இருக்கும்போது அது இன்னும் கூட அதிகமா தான் இருக்கும். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க விரும்புறேன். உங்களுக்கும் அமர் அப்துல்லாக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் அவருக்குமா? ஆமா, வித்தியாசம் இதுதான். நான் 73, அவரு 38. இதுதான் பெரிய வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம் இதுதான். நான் கோல்ஃப் விளையாடுவேன், அவன் கோல்ஃப் விளையாட மாட்டான். அவன் பெரும்பாலும் டெஸ்க் வேலை தான் செய்வான். அப்புறம் மூணாவது வித்தியாசம் இதுதான். அவன் யங் ஜெனரேஷனோட இதய துடிப்பை தெரிஞ்சுக்குவான் நல்லாவே. என்னால வயசானவங்களோட இதய துடிப்பை தான் புரிஞ்சுக்க முடியும்.
ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்ம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது புது கேபினட் மினிஸ்டர் ஃபரூக் அப்துல்லா மீது. இப்போ ஆப்கி அதாலத்தில் ஒரு சின்ன பிரேக்கை நம்ம எடுத்துப்போம். டாக்டர் சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு எதிராக இருக்கீங்கன்னு, கண்டிப்பா நீங்க சொல்றேன். ப்ரொடெஸ்ட் பண்ணீங்கன்னு, அதாவது உங்களை கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. அந்த கட்டாயப்படுத்தினவங்க யாரு? அத பத்திலாம் பேச வேண்டாம். அத பத்தி நம்ம மறக்கிறதா இல்ல, இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆப்கி அதாலத்த வழக்குக்கும் கேள்விகளுக்கும் இடையில இருக்கிறது டாக்டர் ஃபரூக் அப்துல்லா. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல டாக்டர் ஃபரூக் அப்துல்லா மீது உள்ள குற்றச்சாட்டு, தீவிரவாதிகளை விடுதலை செய்யறதுக்கு இவர்தான் பொறுப்பாளி. டாக்டர் சார், இந்த தேர்தலில் அடிக்கடி வந்த பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, அசர் மசூத் பத்தி தான். யஷ்வந்த் சிங்கை ஃப்ளைட்டை கூட்டு போய் காந்தஹாரில் விட்டுட்டு வந்தீங்க. அப்புறம் மறுநாள் தான் இந்த விஷயமே வெளியே தெரிஞ்சது. விட்டுட்டு வந்த நீங்க தான் முதலமைச்சரே. ஆமா, நீங்க சொன்னது சரிதான். ஆனா நீங்க இத மறந்துட்டீங்க. முன்னாடி கூட என்ன 5 பேரை ரிலீஸ் பண்ண வச்சாங்க. நம்ம விபி சிங் சார் இங்க ஆட்சி நடத்தும் போது உங்களை யாரையாவது ரிலீஸ் பண்ண நான் சொன்னாங்க? சொல்றேன், அவங்கள அந்த 5 பேரை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. நான் அப்ப கூட சத்தம் போட்டேன், அவங்கள அப்படி ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு. ஆனா அவங்க கேட்கவே இல்லை. அல்லாஹ் தயவால அவங்க 2 பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அப்புறம் ஐகே குஜரால் சார் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. குஜரால் சார் கூட இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அப்புறம் என் கூட என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்டயே கேளுங்க. அப்புறம் எனக்கு இந்த செகண்ட் சான்ஸ் கிடைச்சப்போ அந்த நேரத்துல மௌலானா ஆசாத் அவர்கிட்டயே கேளுங்களேன் என்ன நடந்துச்சுன்னு. நான் ஜஸ்வந்த் சிங் கிட்ட, அத்வானி சார்கிட்ட அந்த மாதிரி செய்ய வேண்டான்னு எவ்வளவு சொன்னேன். இது எப்படி மாறும்னா, அதுக்காக நாம எவ்வளவு வருத்தப்படணும்னு அவங்க கிட்ட சொன்னேன் நான். ஆனா இத இப்போ உங்ககிட்ட சொல்றதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். மீடியா இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா மீடியால இதை மட்டும்தான் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வாஜ்பாய் வீட்டுக்கு எதிரில் எல்லாரும் வந்து ரோட்ல நின்னுக்கிட்டாங்க. அப்படியே நம்ம சொந்தக்காரங்களை திருப்பி கொண்டு வாங்க, அதுக்காக என்ன வேணாலும் செய்யுங்க, அவங்கள இந்த மீடியா திரும்பி திரும்பி காட்டிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு அதுதான் வேணும், வேற எதுவுமே தேவையில்ல, இந்தியாவுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எங்க சொந்தக்காரங்களை கொண்டு வாங்கன்னு. அப்புறம் மீடியா இதுக்கு ஹைப் கொடுத்தப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு. அவங்களால அதை மறக்க முடியல, அவங்கள திரும்ப கூட்டிட்டு வாங்கன்னு. அது ரொம்ப தப்பான விஷயம்தான். ஒருவேளை அந்த டைம்ல அந்த ஃப்ளைட்டை அந்த ஆளுங்களை தியாகம் பண்ணியிருந்தா உலகமே இப்படி சொல்லியிருக்கோம், இந்தியா தீவிரவாதத்துக்காக எதுவும் தியாகம் பண்ண தயாரா இருக்கும், அவங்க தீவிரவாதத்துக்கு எதிராக நிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா எங்களால அப்படி செய்ய முடியல. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதோட விளைவு போன எலெக்ஷன்ல அங்க கூட்டம் நிறைஞ்சிருச்சு. டாக்டர் சார், நீங்க இதுக்கு எதிரா இருக்கேன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணீங்க. ஆமா. அப்ப அது எப்படிப்பட்ட சக்தி? யாரு உங்களை கட்டாயப்படுத்தினது? ரஜத், உனக்கே நல்லாவே தெரியும், இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு என்ன பேரை சொல்ல வைக்கிறீங்க? இனி இத பத்தி பேசவே வேண்டாம், மக்கள் அதை மறந்துட்டா நல்லா பாருங்க, இருக்கும். பப்ளிக் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? நான் உங்க சார்பா தான் உங்ககிட்ட அப்போ கேட்கிறேன். என்டிஏ கவர்மெண்ட், அப்புறம் என்டிஏ கவர்மெண்ட்ல அந்த நேரத்துல உங்களுக்கே நல்லா தெரியும், ஹோம் மினிஸ்டர் நம்மளோட அத்வானி அவர்கள், அப்புறம் ஜஸ்வந்த் சிங் அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர். இந்த முடிவு எடுக்கும் போது அங்க எல்லாருமே இருந்தாங்க, அவங்க கேபினெட் மினிஸ்டர் எல்லாருமே இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் சாரு அங்க இருந்தாரு. அப்ப அவங்க இதுதான் முடிவு பண்ணாங்க, அவங்கள விட்டுறணும்னு. ஆனா நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஆபீசர்ஸ் கிட்ட இப்படி நடக்க முடியாதுன்னு டெலிஃபோன்ல சொன்னேன். கவர்னர் சார் சக்சேனா சார் இன்னும் உயிரோட இருக்காரு, அவர்கிட்டயும் சொன்னேன், கேளுங்க நீங்களே சார், இது ரொம்ப தப்பாயிரும்னு. ஒருவேளை நம்ம இந்த தியாகம் பண்ணலன்னா நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என் பேச்ச கேட்கவே இல்லை. அப்புறம் அந்த மௌலானா மசூத் அசர் பாகிஸ்தான்ல உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை அவரு தூண்டி இந்தியாவுக்கு விடுறதா? எதிரா மட்டும் இல்ல, அவரு அந்த நாட்டையும் அழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. யாரு நமக்காக குழிய பறிச்சாங்களோ இப்ப அவங்களே அந்த குழியில விழுந்துகிட்டு தான் இருக்காங்க. தீவிரவாதம் அவங்களையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நகரத்திலையும் மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க நாட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு.
ஏன்னா நாங்க வரப்போறோம், பாம்ஸ் போட போறோம்னு தாலிபான் வெளிப்படையா நாம சொல்றாங்க. இப்ப தினமும் படிக்கிறோம், தாலிபான் லாகூரை விட்டுட்டு கராச்சியை குறி வச்சிருக்காங்க. எல்லா நகரத்திலையும் paper. முல்தான்ல மக்கள் கிட்ட சொல்றாங்க, நீங்க நாட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு. இப்ப நாங்க நகரத்துல தாக்குதல் நடத்த போறோம்னு. எந்த மிருகத்தை அவங்க தயார் பண்ணாங்களோ இப்ப அந்த மிருகமே அவங்கள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதே ஆபத்து இந்தியாவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க, இந்த ஆபத்து இந்தியாவுக்கு மட்டும்னு. மொத்த உலகத்துக்கும் தீவிரவாதிகளால பிரச்சனை இருக்கு. நாம இதை என்னைக்கும் ஒரு சின்ன இதுல அடைச்சு வைக்க முடியாது. அதோட நோக்கம் ரொம்ப பெருசு. ஒருவேளை இதை நாம எதிர்த்து நின்னோம்னா அப்ப உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் இப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா நின்னு இதுக்கு எதிரா போராட்டம் செய்யணும்னு. அது வரைக்கும் நம்மளால அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது மொத்த உலகத்தோட போராட்டம், வெறும் இந்தியாவோட போராட்டம் மட்டுமே இல்ல. நாம இது இந்தியாவோட போராட்டம் நினைக்க கூடாது, இது ஒட்டுமொத்த உலகத்தோட போராட்டம். நாம இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா, அப்புறம் இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னா, இவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும்னா, அப்புறம் இன்னும் கூட பிறக்காதவங்க வாழ்க்கையை காப்பாத்தணும்னா, இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த தீவிரவாதத்தை நாம அழிச்சே மக்களுக்கு தீரணும். என்ன புரியுதுன்னா டாக்டர் சார், இந்த 26/11 பாம்பே அட்டாக் போது மும்பைல தாக்குதல் நடந்துச்சு. அப்ப நாம நம்ம பவரை யூஸ் பண்ணி பாகிஸ்தான்ல இருக்கிற டெரரிஸ்ட் கேம்ப்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிருக்க வேணாமா? நம்ம பவரை யூஸ் பண்ணிருக்க வேணாமா? அப்போ இததான் தீவிரவாதிகளும் விரும்புனாங்க. தீவிரவாதிகள் இந்த சண்டை பெருசாகணும்னு விரும்புனாங்க. அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் கூட தாக்குதல் நடத்தினா, அப்புறம் அவங்க ஆளுங்க இந்தியன் மிலிட்ரி கூட சேர்ந்து ஒரு இஸ்லாமிய ஃப்ரண்ட்டை உருவாக்க விரும்புனாங்க. அதுதான் நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு சின்ன கவர்மெண்ட் இப்போ ஜெயிச்சு வந்திருக்கு, மக்களோட ஓட்டால வந்திருக்கு. நாம அதை பாதுகாத்து ஆகணும். இல்லனா மறுபடியும் மிலிட்ரி ரூல் தான் வரும். இங்க மிலிட்ரி ரூலை இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, இப்பவும் பாப்பீங்க. அதனால அந்த நேரத்துல அவரு ரொம்பவும் புத்திசாலித்தனமா நடந்துகிட்டாரு. அத இந்த உலகமே பாராட்டியிருக்கு. ஆனா இப்ப முன்ன விட அதிகமாயிடுச்சு. தாலிபான் நம்ம வாசலுக்கே வந்துட்டாங்க. ஆனா நான் இதுவும் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு உலகம் இந்த ஆபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் இந்தியாவும் இந்த ஆபத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க, இப்போ வேலை நடக்கவே இல்லைன்னு. இவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒன்னு சேர்ந்து போராடுறாங்க. டாக்டர் சார், நான் முதல்ல கேட்ட கேள்வியை மறுபடியும் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். அசார் மசூதை கந்தஹாரில் விட போனப்போ அந்த நேரத்தில் நிறைய பணம், நிறைய ஃபாரின் கரன்சி கூட அதே ஃப்ளைட்ல போச்சுங்கிறதும் உண்மைதானா? அந்த ஃப்ளைட்ல என்ன போச்சுன்னு எனக்கு தெரியாது நிஜமா. அதுல 3 தீவிரவாதிங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பணம் போச்சா இல்லையான்னு நீங்க ஆப்கி அதாலத்துல அந்த ஃப்ளைட்ல அவங்க கூட போனவங்கள யாராவது ஒருத்தரை கூட்டு வரணும். அப்புறம் ருபையா சயீதை கடத்தினப்போ நீங்க 5 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணீங்க. அந்த 5 தீவிரவாதிகளை நீங்க ரிலீஸ் பண்ண உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஷரை கொடுத்தது யாரு? அதை இப்ப சொல்லுங்களேன், மக்கள் தெரிஞ்சுக்க. அது விபி சிங்கோட கவர்மெண்ட். அதுல முக்தி சார், அவங்களோட ஹோம் மினிஸ்டர். என்னோட தப்பு இது ஒண்ணுதான், நான் இன்னைக்கும் ஒத்துக்கிறேன். நான் அந்த நேரத்துல என்னோட ராஜினாமா கடிதத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். இந்தாங்க பிடிங்க, நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அப்புறம் ஃபாரூக் அப்துல்லாக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அது என்னோட மிகப்பெரிய தவறு. நான் சாகிற வரைக்கும் இந்த தவறு மறையாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தப்பை நீங்க 2 தடவை செஞ்சிருக்கீங்க. 2வது வாட்டி நான் அந்த தப்பு பண்ணேன். ஆனா முத தடவை அந்த தப்பு பண்ணாம இருந்திருந்தா நான் அந்த டைம் தப்பு பண்ணிருக்க மாட்டேன். இந்தியாவில் நீங்க மட்டும் இல்ல, ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரும் இல்லை, எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்ல வேற மாநிலத்து சிஎம்மா இருந்தாலும் சரி, அவங்கள இதுக்காக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்திய மக்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்திய கவர்மெண்ட் ஒருவேளை இந்திய மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அவங்க அதை செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, இது ஆட்டோ பிராக்டிக் ரூல் இல்ல, இது டெமோக்ரஸி. டெமோக்ரஸில நீங்க தான் முக்கியம், நாங்க இல்ல. உங்களால தான் நாங்க, நீங்க எங்களால இல்ல. நீங்க தான் எங்களை உருவாக்குறீங்க, நீங்க நினைச்சா எங்களை தூக்க முடியும். ஒருவேளை அந்த நேரத்துல இந்திய மக்களெல்லாம் ஒன்னு சேர்ந்து இல்லன்னு சொன்னா, நம்ம அவங்கள விடக்கூடாதுன்னு சொன்னா, எந்த தாயோட மகனாலையும் இப்படி செய்ய முடியாது. நான் உங்ககிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன், எப்பவாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா, அது இந்தியாவின் மரியாதைக்கு சம்மந்தம் இருந்தா, அந்த நேரத்துல இந்தியாவின் இளைஞர்கள், வயசானவங்க, ஆண் பெண் எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும். நாங்க இதை என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லணும். அந்த கவர்மெண்ட் அந்த வேலையை செய்யாது.
சர்தார் சார் இங்க கேளுங்க. இப்படி வைங்க. மைக் அவர்கிட்ட கொடுங்க. டெஃபினெட்லி. முதல்ல ஆமாம் சர்தார் சர்தார் சார் முதல் கேள்வி அவர் கேட்கட்டும். वाहेगुरु जी दा खालसा ते वाहेगुरु जी दी फतेह। சார் இப்போ நீங்க தீவிரவாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா பொதுமக்களும் அதை எதிர்க்கணும்னு. ஆனா பொதுமக்கள் தான். அவங்க அந்த பிளாட்ஃபார்முக்கு போய் சேர என்ன பண்ணணும் சார்? எங்க போய் சேர? அது என்னன்னா அவங்க இல்ல கிட்ட எப்படி மக்கள் போய் சேரணும் சார்? தீவிரவாதத்துக்கு இத பாருங்க, பொதுமக்கள் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா அது எப்படிப்பட்ட குரலா மாறும்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிருவீங்க. பொதுமக்களால நாட்டையே உழுக்க முடியும். பொதுமக்களால தான் நாங்க எல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கோம். பொதுமக்கள் இல்லாம எங்களால எதுவும் செய்ய முடியும்னு நீங்க நினைக்காதீங்க. டாக்டர் சார், நீங்க பொதுமக்கள் மேல தேர்தல் போது தான் டிபெண்ட் பண்றீங்க. இல்ல இல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் கூட சரிங்க சார், நாங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எப்படி அவங்க கிட்ட போகணும்னு சொல்லுங்க. கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனையோ வழிகள் இருக்கு. ஒரு வழி, மக்கள் ஒன்னு சேரணும். ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தணும். அப்புறம் மினிஸ்டர்ஸோட வீட்டுக்கு போய் நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். நீங்க இப்படி கேட்கணும், தீவிரவாதிகளை நீங்க எப்படி விடுவீங்கன்னு கேட்கணும். மக்கள் அவங்க வீட்டுக்கு எதிரில் படுத்துட்டாங்கன்னா மீடியா வந்து சேர்ந்துரும். இன்னைக்கு மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு மீடியா இந்த விஷயத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்னா, நாற்காலிகள் ஆட ஆரம்பிச்சிரும், வீடுகள் ஆட ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு மீடியா கையில தான் எல்லாம். நம்ம மீடியாவை எழுப்பணும். சார், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். நீங்க என்டிஏ சார்புல வாஜ்பாய் அவர்களோட இருந்திருக்கீங்க, அப்புறம் மன்மோகன் சிங்கு கூடயும் இருந்திருக்கீங்க. இவங்க 2 பேரோட ஆளுமையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களோட சிறப்பான ஆளுமையில வித்தியாசமானதை எங்க கிட்ட ஷேர் பண்ண முடியுமா சார்? பாருங்க, வாஜ்பாய் அவர்கள் ரொம்ப நல்ல தலைவர். எங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்சஸ் இருந்தாலும், ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு இந்தியா மேல எப்பயுமே அன்பு இருந்தது. அது இன்னைக்கும் இருக்கு, அப்பவும் இருந்துச்சு. அது உயிர் உள்ள வரைக்கும் இருக்கும். அதே அன்புதான் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இருக்கும். அப்புறம் 23 பார்ட்டிஸை மெயின்டைன் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. அப்புறம் மன்மோகன் சிங்கோட போன கவர்மெண்ட்லயும் நிறைய பார்ட்டிஸ் இருக்கு, அதையும் மேனேஜ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. ஆனா 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ ஒற்றுமை இருக்கு. ஒருவேளை மனுஷங்களுக்குள்ள அந்த அகாமடேஷன் இருந்ததுன்னா, மனுஷனுக்குள்ள அந்த விஷன் இருந்துச்சுன்னா, அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் வாஜ்பாயோட மிகப்பெரிய விஷயம் இதுதான். அவரால் எல்லாரையும் மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் மன்மோகன் சிங்கு கிட்டேயும் இதுதான். இது இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்திய மக்கள் அப்புறம் எல்லா பார்ட்டிஸையும் இவங்க சேர்ந்து மேனேஜ் பண்ணியே ஆகணும். இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல அப்துல்லா மீது உள்ள வழக்கு தொடரும். ஃபர்ஸ்ட் நீங்க அசம்பிளிக்காக 2 இடத்துல போட்டிட்டீங்க, 2 இடத்துலையுமே ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன்ல போட்டிட்டீங்க, அங்கேயும் ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் அதுவும் உங்களுக்கு பத்தல, லோக்சபா எலெக்ஷன்ல போட்டிட்டீங்க. இப்ப நீங்க ஆக்சுவலா எங்க இருக்க விரும்புறீங்க? ஒரு நாள் நான் இதையும் விட்டுருவேன், பிரசிடென்ட் பதவியில போய் உட்காருவேன். அப்புறம் நீங்க பிரசிடென்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு மக்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல டாக்டர் ஃபாரூக் அப்துல்லா மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் ஓவர் ஆம்பிஷியஸ். டாக்டர் சார், எப்பவுமே நீங்க ஏதாவது ஒன்று செய்ய விரும்புறீங்க, உங்களுக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு ஒரு சின்ன மினிஸ்ட்ரியை கொடுத்துட்டாங்கன்னு. அதாவது இங்க இதுதான் பிரச்சனையே. இந்திய மக்களுக்கு இங்க மினிஸ்ட்ரினா யாரும் எதுவும் சொல்லி கொடுத்ததே இல்ல. அதாவது இந்த மினிஸ்ட்ரி எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இங்க ஒரு டைம் வரப்போகுது. இப்போ இருக்கிற எனர்ஜி எல்லாம் சுத்தமா காலியாக போகுது. பெட்ரோலியமா இருக்கட்டும், நிலக்கரியா இருக்கட்டும், நாம என்னைக்கும் காலியாகாத எனர்ஜிஸை நோக்கி போகணும். அதனாலதான் உலகத்துல மிக அதிகமான டெவலப்டு கண்ட்ரீஸ்ல எல்லாத்த விட அதிகமான இந்த எனர்ஜிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது மட்டும்தான் நாளைய உலகத்தை காப்பாற்ற முடியும். மினிஸ்ட்ரியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா, ஏ ராஜா கம்யூனிகேஷன் மினிஸ்டர், அவர் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கு 65,000 கோடி பட்ஜெட். குலாம் நபி ஆசாத் ஹெல்த் மினிஸ்டர், அவருடைய பட்ஜெட் 18,500 கோடி. ஜி.கே. வாசன் ஷிப்பிங் 24,000 கோடி பட்ஜெட். பிரஃபுல் பட்டேல் சிவில் ஏவியேஷன் 10,000 கோடி பட்ஜெட். ஆனா உங்க மினிஸ்ட்ரியோட பட்ஜெட் வெறும் 1,268 கோடி. ஆனா அதுவும் செலவாகல.
ஒருவேளை ஒரு மனுஷன் செலவு பண்ண தயாரா இருந்தா, வேலை பண்ண தயாரா இருந்தா, அதோட பட்ஜெட்டும் அதிகரிக்கும். பட்ஜெட் ஸ்டாப் ஆகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வேலை செய்யணும். ஆனா டாக்டர் சார், உங்களுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதை பார்த்து மற்றவங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு எப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும்னா, அதுல எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருந்தா, இல்ல ஃபாரின் மினிஸ்ட்ரி கிடைச்சிருந்தா, ஒரு காமர்ஸ் மினிஸ்ட்ரியா இருந்தா நீங்க அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க இல்ல முடியல. ரஜத், இந்த மினிஸ்ட்ரியை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கவே இல்ல. என்ன இதுல பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க. நான் இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா வேற ஒரு மினிஸ்ட்ரி வரும் ஆட்டோமேட்டிக்கா. இதுல என்ன இருக்கு? எதுவுமே நிக்க போறதே இல்ல. இப்போ பேப்பர்ல எல்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, உங்களுக்கு கோபர் கேஸ் மினிஸ்ட்ரியை தான் கொடுத்துருக்காங்கன்னு. நியூஸ் பேப்பர்ல என்னோட நலன் கருதியும் இருக்காங்க. அவங்க தான் இதை எழுதி இருப்பாங்க. இப்ப நான் அவங்க பேரை சொல்ல விரும்பல. அவங்களுக்கு என்ன தெரியும்? கோபர் கேஸும் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல இடத்த பிடிக்கும், எல்லாமே காலி ஆயிரும். நிலக்கரியும் இருக்காது, எண்ணெயும் இருக்காது. நம்ம கோபர் கேஸால மோட்டார் சைக்கிள் ஓட்டுவோம், ட்ரெயின் ரன் பண்ணுவோம். இந்த சூரிய கதிர்களால கப்பல் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடுகள்ல கூட இதனால பவர் சப்ளை வரும். எல்லாரும் அடிக்கடி இதை சொல்லிட்டு இருக்காங்க, டாக்டர் ஃபாரூக் அப்துல்லாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு, அவர் ஸ்டேச்சருக்கு ஏத்த மாதிரியான மினிஸ்ட்ரியை கொடுக்கலன்னு. பாருங்க, இந்த மினிஸ்ட்ரி எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இதை யாரும் வாங்க தயாரா இருக்க மாட்டாங்க. நான் இதை சேலஞ்சா தான் எடுத்திருக்கேன். ஒன்னு பெர்ஃபார்ம் பண்ணுவேன், இல்லனா போயிருவேன். நான் அந்த மாதிரி ஆளுங்கள்ல ஒருத்தன் இல்ல. இந்த மாதிரி நாற்காலியை பிடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறதுக்காக. போக சொன்னா இங்கிருந்து ஒரு கும்பிடு போட்டு அப்படியே போயிருவேன். உங்க விருப்பம் தான் என்ன? இந்த மினிஸ்ட்ரியை போதும் நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு. வேற எந்த விருப்பமும் இல்லை. நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், நீங்க ஒரு இன்டர்வியூல சொன்னீங்களாமே, ஜனாதிபதி ஆக விரும்புறேன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக விரும்புறேன். ஒருவேளை நான் இந்த மினிஸ்ட்ரியில என்னோட திறமைய காட்டினேன்னா, அப்போ அல்லாஹ் விரும்புனா நான் அந்த பதவிக்கு கூட போய் சேருவேன். நாங்க கண்டிப்பா எதிர்பார்ப்போம். ஆனா உங்க கடந்த 6 மாத காலமா உங்க பேக்ரவுண்டை பார்த்தோம்னா, அப்ப நீங்க முதல்ல அசம்பிளில 2 இடத்துல போட்டிட்டீங்க, 2 இடத்துலயுமே ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன்ல போட்டிட்டீங்க, அங்கேயும் ஜெயிச்சிட்டீங்க. அதுவும் உங்களுக்கு பத்தாம இப்ப லோக்சபா எலெக்ஷன்ல போட்டிட்டீங்க. ஆக்சுவலா நீங்க எங்க தான் இருக்க விரும்புறீங்க? பாருங்க, நான் உங்க எதிரில என்ன நிரூபிச்சிட்டேன். என்னால எல்லா எலெக்ஷன்லயும் போட்டியிட்டு ஜெயிக்க முடியும்னு. ஆனா அந்த சீட்டெல்லாம் நீங்க விடவும் செய்வீங்க இல்லையா? ஆமா. ஒருவேளை மனுஷன் முன்னேறி போகணும்னா ஒருவேளை இதையும் விட்டுருவேன். அப்ப நான் ஜனாதிபதி ஆவேன். அப்ப நீங்க சொல்லுவீங்க ஜனாதிபதி ஆயிட்டீங்க. ஆனா வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, என்னால இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியாது. அப்ப நாங்களே உங்களை சந்திக்க ஜனாதிபதி மாளிகைக்கு வந்துருவோம். எங்க விஷயம்லாம் உங்க கூட இருக்கு. சார், என்ன நானே ஒரு ஆம்பிஷன் லேடியா நினைக்கிறேன். ஒரு லேடி ஆம்பிஷியஸா இருக்குது நல்லது தானா இந்த காலத்துல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப ஆம்பிஷியஸ், ஆனா இந்த காலத்துல ஒரு லேடி ஆம்பிஷியஸா இருக்கிறது சரிதானான்னு கேக்குறாங்க. எதுக்குன்னா, இத பாருங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு லேடி இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஆம்பளை அவங்களுக்கு முன்னேற சான்ஸ் கொடுப்பாங்கன்னா, அது நடக்கவே நடக்காது. சார், ஒருவேளை ஒரு அதாவது பெண்மணி இப்படி ஆகணும்னு நினைச்சா, அப்புறம் அவங்க முன்னேற்றத்திற்கு போராடணும், ஓகே சார். முன்னேறி போகணும். எஸ் சார். யாரு துணியிலையோ அவங்களுக்கு हिम्मत मर्दा मदद खुदा. நீங்க எப்ப துணிகிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அப்புறம் இப்போ இந்திய பெண்மணிகளா இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா பெண்மணிகளுக்கும் அவங்களோட உரிமை என்னன்னு தெரியும். அவங்களோட உரிமையை பறிக்கவும் தெரியும். நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. மறுபடியும் இங்க பெண்மணிகள் இந்தியாவோட எஜமானர்களா இருப்பாங்க. அப்ப டாக்டர் சாரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பெண்மணிகள் தானா? அதுதான் உண்மையா? பாருங்க, பெண்களை மதிக்காதவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பான்? மதிப்பு கொடுக்காதவன், அன்பு காட்டாதவன், அவன் எப்படி ஒரு மனுஷனா இருப்பான்? நீங்க இந்த விஷயத்தை இப்ப சொன்னீங்க. அதாவது உங்க பையன் அமர் அப்துல்லா சிஎம் ஆனப்போ நானும் சிஎம் ஆக விரும்புறேன்னு. அப்புறம் ரஜித் சார் கேள்வியை கேட்கல, நீங்களே சொன்னீங்க, அதாவது இந்த மந்திரி பதவியை விட்டுட்டு நான் ஜனாதிபதி ஆகிடுவேன்னு. நீங்க இத ஒத்துக்க மாட்டீங்களா? அதாவது உங்க மேல சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் நீங்க காரணம்னு 100க்கு 100 உண்மைன்னு நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன், உங்களுக்கு எந்த ஆம்பிஷனுமே இல்லையா? அப்படின்னா நீங்க மனுஷனே இல்ல, உங்களுக்கு ஆம்பிஷன் இல்லேன்னா அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? அவனுக்குள்ள நான் இப்படி ஆகணும் அப்படின்னு இல்லைன்னா, இந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா அதை நீங்க ஆனா இது ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நான் இந்த மாதிரி 10 குற்றச்சாட்டுகள் கூட ஏத்துக்கிறேன். ஆனா நான் இன்னைக்கு விலகி போக மாட்டேன். எந்த மனுஷனுக்குள்ள ஆம்பிஷன் இல்லையோ அவன் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல.
புரிஞ்சுதா? நீங்க எல்லாரும் நான் என்ன ஒரு கேள்வி விரும்புறீங்க? சார். டாக்டர் சாரோட ஆம்பிஷன் சார், ஒரு கேள்வி நிறைவேறணும்னா அந்த பிரபுவோட தயவு இருக்கணும். டாக்டர் ஃபரூக் அப்துல்லா இந்திய ஜனாதிபதி ஆகணுமா? உங்கள அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்கெல்லாம் கையை தூக்குங்க. டாக்டர் சார், இங்க வந்த மொத்த பேர் அதான் விரும்புறாங்க. எங்க வாழ்த்துக்களும் உங்க கூட இருக்கு. ஆப்கி அதாலத்தை நீங்க நம்ம குற்றங்களை சுமத்தி கேள்விகள் கேட்டது டாக்டர் ஃபரூக் அப்துல்லா மீது. இப்ப இது பிரேக்குக்கான நேரம். பிரேக்குக்கு அப்புறம் நாம திரும்ப வந்து இன்றைய ஜட்ஜ் ஸ்மிதா குப்தா அவங்க தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். मट्टी से खेलते हो बार बार किस लिए, टूटे हुए दिलों से है ये प्यार किस लिए. ஆப்கி அதாலத் இன்னைக்கு நாம குற்றச்சாட்டை சுமத்துறது டாக்டர் ஃபரூக் அப்துல்லா மீது. அவர்கிட்ட அவர் புது மினிஸ்ட்ரி பத்தி கேட்டோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்புறம் டெரரிசம் பத்தி எல்லாம் கேட்டோம். நாம அவர்கிட்ட அவருடைய விருப்பங்கள் பத்தி எல்லாமும் கேட்டோம், நான் சீரியஸ் ஆட்டிடியூட் பத்தியும் கேட்டோம். டாக்டர் அப்துல்லா அவர்கள் எல்லா கேள்விக்கும் மறுக்காம பதில் சொன்னாரு. இப்ப ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் ஸ்மிதா குப்தா அவர்களின் தீர்ப்பு. ஃபாரூக் சார், நீங்க இன்னைக்கான கேள்விக்கான பதில ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல இருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. ஃபாரூக் சார் உங்களை எப்பயுமே நேஷனலிஸ்டா நினைச்சிருக்காங்க. உங்க முயற்சியும் இதுதான், நீங்க காஷ்மீரை தேசிய பிரிவுல இணைக்கணுங்கிறது. ஆனா நீங்க முதலமைச்சரா இருந்தப்போ உங்க நிர்வாகத்துல சில குறைபாடுகள் இருந்துச்சு. ஆனா உங்களோட இப்ப பொலிட்டிக்கல் லிபரலைசேஷன், தைரியம், துணிச்சல் அண்ட் மேனஸ் இதெல்லாம் இருக்கிறதால உங்க குறைகளை பெருசா எடுத்துக்க முடியாது. நான் மேனஸ பத்தி இதனாலதான் சொல்றேன், ஏன்னா இது இன்றைய அரசியல்ல பாக்குறது ரொம்ப அபூர்வம். கடந்த சில வருஷங்களா காஷ்மீர்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. பிரிவினவாதம் இன்னும் முடியல, ஆனா குறைஞ்சிருக்கு. நாங்க என்ன நம்புறோம்னா, உங்களோட மகன் உமர் அப்துல்லா காஷ்மீரை ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் இப்போ தில்லியில ரூல் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து இப்போ காஷ்மீர்ல அமைதியை நிலைநாட்டுவீங்கன்னு நம்புறோம். ஆனா போகிறதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்குறோம். போகிறதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. இப்போ ஜட்ஜ் மேடம் சொன்னதுனால 2 லைன் மட்டும் பாடுறேன். मट्टी से खेलते हो बार बार किस लिए, मट्टी से खेलते हो बार बार किस लिए, टूटे हुए दिलों से है ये प्यार किस लिए, मट्टी से खेलते हो बार बार किस लिए. ஃபரூக் அப்துல்லா அவர்கள் இதே மாதிரி பாடிக்கிட்டு இருப்பாரு, மக்களோட மனசை சந்தோஷப்படுத்துவாரு. அப்புறம் அவரோட புது மினிஸ்ட்ரியில அவர் பெர்ஃபார்ம் பண்ற விதத்துல அவருடைய மதிப்பு இன்னும் கூடும். இந்த நம்பிக்கையோட நாம இந்த ப்ரோக்ராமை இங்கேயே முடிச்சுக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அடுத்த முறை இன்னொரு விருந்தினரோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.